இன்றைய முக்கிய செய்திகள். ஜம்மு காஷ்மீரின் பறிக்கப்பட்ட மாநில அந்தஸ்து மீட்டு தரப்படும். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி உறுதி. சென்னையில் அமைகிறது இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையம். சிகாகோவில் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பாமல் மக்கள் அவதி. ஆந்திரா, தெலுங்கானாவுக்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை. காவிரி நீரெடுக்க அதிக திறன் கொண்ட மோட்டார்களை பயன்படுத்துவதாக வழக்கு. எடப்பாடி பழனிசாமி உறவினர்கள் உட்பட 31 பேருக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். வணக்கம். ஜம்மு காஷ்மீரின் பறிக்கப்பட்ட மாநில அந்தஸ்தை இந்தியா கூட்டணி மீட்டு தரும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து 2019ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர், லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு வரும் 18, 25 மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதி என 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இத்தேர்தலில் காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, இடதுசாரிகள் அடங்கிய இந்தியா கூட்டணியும், பாஜக மற்றும் மெஹபூபாவின் மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவை தனித்தும் வாக்காளர்களை சந்திக்கின்றன. சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடேறி வரும் நிலையில் ராம்பன் மற்றும் அந்தநாக் மாவட்டங்களில் திரு ராகுல் காந்தி தமது முதல் கட்ட பிரச்சாரத்தை இன்று தொடங்கினார். ராம்பனில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சுதந்திரத்திற்கு பிறகு மாநில அந்தஸ்தை பறித்து யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட ஒரே மாநிலம் ஜம்மு காஷ்மீர் மட்டுமே என்றார். காஷ்மீரின் மாநில அந்தஸ்து மட்டுமின்றி மக்களின் உரிமைகளும் பறிக்கப்பட்டுள்ளதாக சாடிய திரு ராகுல் காந்தி, மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்ட பிறகும் ஒரு மன்னரை போல் காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற அவர், காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்தை பெற்றுத் தருவதே தமது முதல் வேலை என்றார். हम इन पर दबाव डालेंगे पार्लियामेंट में, यहां पर कि ये जो आपको स्टेटहुड से यूनियन टेरिटरी बनाया गया है, जो पहली बार हुआ है, इसको रिवर्स करना है और आपको स्टेटहुड देना है. जम्मू कश्मीर ने मन बना लिया है. मैं यहां कैंपेनिंग करने आया हूं, मगर सच्चाई ये है कि इंडिया गठबंधन ये चुनाव जीतने जा रहा है. ஜம்மு காஷ்மீர் அரசை அனைவரும் சேர்ந்து நடத்துவதே தங்கள் குறிக்கோள் என்ற திரு ராகுல், முன்னேற்ற பாதையில் அனைவரையும் ஒன்றாக அழைத்துச் செல்ல விரும்புவதாக கூறினார். அனைத்து அரசு காலி பணியிடங்களையும் நிரப்பி ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து அவர்கள் ஊதியம் உயர்த்தப்படும் என்ற அவர், 40 வயதாகி இருந்தாலும் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று கூறினார். திரு ராகுல் காஷ்மீர் புறப்படுவதற்கு முன் டெல்லியில் அவரை மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா, வீராங்கனை வினேஷ் போகத் ஆகியோர் சந்தித்து பேசினர். இந்த புகைப்படம் காங்கிரஸ் கட்சியின் எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளர்களாக அறிவிக்கப்படலாம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அஷ்யூரன் நிறுவனத்துடன் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் சிகாகோவில் கையெழுத்தானது. தமிழ்நாட்டுக்கு அதிக அளவு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 17 நாட்கள் அரசு பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளவர் கடந்த மாதம் 29ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களான நோக்கியா, பேபால், ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ், மைக்ரோசிப் டெக்னாலஜி, இன்ஃபிங்ஸ் ஹெல்த் கேர் மற்றும் அப்ளைட் மெட்டீரியல்ஸ் ஆகிய 6 நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் 4100 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அடுத்த நாள் ஆப்பிள், கூகுள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை திரு ஸ்டாலின் சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார். அப்போது தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூகுள் நிறுவனத்துடன் கையெழுத்தானது. கடந்த 31ஆம் தேதி ஓமியம் நிறுவனத்துடன் எலக்ட்ரோசலைசர்கள் உற்பத்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலையை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதனைத் தொடர்ந்து சிகாகோ நகரில் நேற்று ஈட்டன் மற்றும் அஷ்யூரன் நிறுவனங்களுடன் திரு ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஈட்டன் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் 200 கோடி ரூபாய் முதலீட்டில் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னையில் ஈட்டன் நிறுவனத்தின் உற்பத்தி வசதி விரிவாக்கம், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, உலகளாவிய பயன்பாட்டு பொறியியல் மையத்தை நிறுவுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதேபோல் அட்லாண்டாவை தலைமையிடமாக கொண்டு இடர் மேலாண்மை தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்கி வரும் அஷ்யூரன் நிறுவனத்துடன் இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் நிறுவ ஒப்பந்தம் கையெழுத்தானது. சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின், சிகாகோவில் மற்றொரு பயனுள்ள நாள் என தெரிவித்துள்ளார்.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இயல்பு நிலை திரும்பாத நிலையில் மீண்டும் கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த இரு மாநிலங்களிலும் பெய்த வரலாறு காணாத பெருமழை பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. 2 நாள் பெய்த மழைக்கு இதுவரை 35 பேர் பலியாகியுள்ளனர். 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆந்திராவில் வெள்ளம் வடிய தொடங்கியுள்ள நிலையில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் 4வது நாளாக நடைபெற்று வருகிறது. மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட விஜயவாடாவில் உணவு மற்றும் குடிநீர் கிடைக்காமல் பலரும் தவிக்கும் நிலை நீடிக்கிறது. அங்குள்ள வம்பே காலனியில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொட்டலங்கள் வீசப்பட்ட நிலையில் அதனை சேற்றில் புரண்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு எடுத்துச் சென்ற காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது. ஆந்திராவை விட மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள தெலுங்கானாவில் இயல்பு நிலை இன்னும் திரும்பவில்லை. அம்மாநில அரசு ஊழியர்கள் 130 கோடி ரூபாயை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர். இதனிடையே கேசமுத்திரம் அருகே வெள்ளத்தில் அந்தரத்தில் தொங்கிய ரயில் தண்டவாளம் சீரமைப்பு பணிகள் முடிந்த நிலையில் காஜிப்பேட்டை விஜயவாடா வழித்தடத்தின் ரயில் சேவை விரைவில் தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல 6 இடங்களில் தண்டவாளம் சேதமடைந்த மஹபூபாத் மாவட்டத்தில் ரயில் பாதைகள் 36 மணி நேரத்தில் சீரமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆந்திராவில் என்டிஆர் மற்றும் கிருஷ்ணா மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் ஜெய்சங்கர், பூபாலப்பள்ளி, கொமரம்பீம், மஞ்சேரியல், முழுகு ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கான எச்சரிக்கையை இந்திய வானிலை மையம் விடுத்துள்ளது. கடந்த வாரம் குஜராத்தில் பெய்த பெருமழையால் பல கிராமங்களை சூழ்ந்த வெள்ளம் இன்னும் வடியாததால் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் உள்ளனர். இந்நிலையில் வதோதராவில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த செல்ல பிராணியை இளைஞர்கள் கட்டிலில் சுமந்து மீட்ட காட்சிகள் தற்போது இணையத்தில் பரவி வருகிறது. இதனிடையே வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 10ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் துணை சுகாதார நிலையங்கள், கல்வி அலுவலகம், அங்கன்வாடி மையங்கள் அமைக்க மேலும் 2,93 லட்சம் ரூபாய் நிதி உதவியை சன் டிவி வழங்கியுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவாக ஏழை எளியோரின் கல்வி, மருத்துவ சிகிச்சை, சமூக மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்காக சன் ஃபவுண்டேஷன் மற்றும் சன் டிவி பல்வேறு அமைப்புகளுக்கு தொடர்ந்து நிதியுதவி அளித்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியத்தில் 19 துணை சுகாதார நிலையங்கள் அமைப்பதற்கு 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2,22 லட்சம் ரூபாய் நிதிக்கான காசோலையை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடம் சன் டிவி சார்பில் சன் டிவி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் திருமதி காவேரி கலாநிதி மாறன் வழங்கினார். நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 6,65 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த துணை சுகாதார நிலையங்களுக்கான பொதுமக்களின் பங்களிப்பான 1/3 பங்கு தொகையை சன் டிவி அளித்தது. இந்த 19 துணை சுகாதார நிலையங்களின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து கடந்த பிப்ரவரி மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டன. புதிய சுகாதார நிலையங்கள் தங்களுக்கு மிகவும் பலனளிப்பதாகவும் நெடுந்தூரம் சென்று பரிசோதனையும் சிகிச்சையும் மேற்கொள்ள வேண்டி இருந்த நெருக்கடியை குறைத்துள்ளதாகவும் கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். முன்னாடி நாங்கள் வாலாஜா அதுக்கு தாண்டி வேறு ஊருக்கெல்லாம் போவோம். ஆனால் இப்போ கிட்டவே இருக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறோம். அயன் டேப்லெட்லேருந்து எல்லாமே கரெக்டாக கொடுக்குறாங்க. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் மேலும் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள சன் டிவி குழுமம் சார்பில் 2,93,50,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. இதற்கான காசோலையை தமிழ்நாடு கைத்தறித்துறை அமைச்சர் திரு காந்தி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் திருமதி சந்திரகலாவிடம் சன் டிவி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் திருமதி காவேரி கலாநிதி மாறன் இன்று வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, அம்மூர் பகுதியில் 11 துணை சுகாதார நிலையங்கள், வாலாஜாவில் கல்வி அலுவலகம், அம்மூர் பகுதியில் 2 அங்கன்வாடி மையங்கள் மற்றும் 14 சுகாதார மையங்களுக்கான சுற்றுச்சுவர்களை அமைக்க இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறிய மாவட்ட ஆட்சியர், ஏழை குழந்தைகள், பொதுமக்கள் நலனுக்காக சன் டிவி மேற்கொண்டுள்ள பணிகளை பாராட்டுவதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் அரௌண்ட் 25 ஹெல்த் சப் சென்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தென் காம்பவுண்ட் பராமரிப்புக்காக ஃபண்ட் ஒதுக்கப்பட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டலில் 2.93 crore இன்னைக்கு நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சிஎஸ்ஆர் கான்ட்ரிபியூஷன் சன் டிவி நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ தேங்க் சன் டிவி நெட்வொர்க் ஃபார் தேர் ஜெனரஸ் அண்ட் எஃபிஷியன்ட் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட். 2,93,50,000 ரூபாய் இன்றைக்கி கொடுத்து கிட்டக்கிட்ட இது 10 கோடிக்கு வேல்யூவில் நமக்கு நாம வேலை நடக்க போகுது. பொதுமக்களுக்கு பயன்படுற அளவுக்கு இன்றைக்கி இந்த சன் டிவி நெட்வொர்க்கு மனதார நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். ஏழை எளியோருக்கு கல்வி, அடிப்படை கட்டமைப்புகள் மற்றும் கற்றல் சூழலை மேம்படுத்துதல், தரமான இலவச சிகிச்சை, மகளிர் மற்றும் இளைஞர் நலன், கிராமப்புற மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சன் டிவியும் சன் ஃபவுண்டேஷனும் தொடர்ந்து நிதி உதவி அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது.
காவிரியில் நீர் எடுக்க அதிக திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்துவது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அவரது உறவினர்கள் உட்பட 31 பேர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெள்ளாளப்பாளையத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கில் காவிரியில் இருந்து விவசாயத்துக்கு தண்ணீர் எடுக்க தொடங்கப்பட்ட நெடுங்குளம் நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கத்தில் எடப்பாடி திரு பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் 18 பேர் பின்னாளில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்கத்தில் சேர்க்கப்பட்ட எடப்பாடி திரு பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் 5 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற நிலையில் 27 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த சட்டவிரோதமாக அவரது ஆட்சி காலத்தில் அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமியின் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளித்த போதிலும் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த அனுமதி வழங்கி 2020ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்வதுடன் நெடுங்குளம் நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கத்தினர் காவிரியில் இருந்து தண்ணீர் எடுப்பதை மீட்டர் பொருத்தி கண்காணிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி திரு கிருஷ்ணகுமார், நீதிபதி திரு பாலாஜி ஆகியோர் தமிழ்நாடு அரசு எடப்பாடி திரு பழனிசாமி அவரது உறவினர்கள் உட்பட 31 பேர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். இனி வருவது செய்தி துளிகள். ஆதார் அட்டை ஆவணங்களை புதுப்பிக்காததற்கும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஆதார் அட்டைகளை வரும் 14ஆம் தேதிக்குள் புதுப்பிக்க மத்திய அரசு கெடு விதித்துள்ள நிலையில் அதனை புதுப்பிக்காதவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்காது என்ற வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு இதனை தெரிவித்துள்ளது. வயநாட்டில் மறுசீரமைப்பிற்காக தமது 1 மாத ஊதியத்தை கேரள காங்கிரசுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி வழங்கியுள்ளார். கேரளாவில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி பெய்த பெருமழையால் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் 3 மலை கிராமங்கள் பலத்த சேதமடைந்தன. அங்கு நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகளுக்கு 1 மாத ஊதியத்தை வழங்கியதாக எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ள திரு ராகுல் காந்தி இந்த பேரழிவிலிருந்து மீள தமது ஆதரவும் உறுதுணையும் எப்போதும் உண்டு என்று கூறியுள்ளார். ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு நடிகர் பிரபாஸ் 5 கோடி ரூபாய் நிவாரண நிதி அறிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவின் மனைவி திருமதி புவனேஸ்வரி தமது ஹெரிடேஜ் பால் நிறுவனத்தின் மூலம் 2 மாநிலங்களுக்கும் தலா 1 கோடி ரூபாயும், நடிகர் சிரஞ்சீவி தலா 1 கோடி ரூபாயும், நடிகர்கள் பாலகிருஷ்ணா, பவன் கல்யாண், மகேஷ் பாபு ஆகியோர் 2 மாநிலங்களுக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவுவதை தடுக்கும் வகையில் 2 நாட்கள் பாதுகாப்பு ஒத்திகையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் சாகர் கவச் என்ற பெயரில் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கடலூர் முதுநகர் அருகே சித்திரைப்பேட்டையில் தீவிரவாதிகள் போல் கடல் வழியாக ஊடுருவ முயன்றவர்களை பிடிக்கும் ஒத்திகையில் போலீசார் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் அதிவிரைவு விசைப்படகுகளில் சென்று சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மாமல்லபுரம், நாகை, வேதாரண்யம், தூத்துக்குடி உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலும் சாகர் கவாச் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இளநிலை கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. முதல் நாளான இன்று மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு பிரிவு உள்ளிட்ட சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான இடங்கள் நிரப்பப்பட்டன. 7.5% அரசு இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு நாளை நடைபெறவுள்ளது. ஆவடி கனரக வாகன தொழிற்சாலையில் 90%க்கும் அதிகமான தொழில்நுட்ப பணியாளர்கள் பணியிடங்களை வெளிமாநிலத்தவர்களுக்கு தாரை வார்க்க ஆலை நிர்வாகம் சதி செய்ததாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சி மற்றும் டி பிரிவு பணிகள் உள்ளூர் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என மத்திய அரசு விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழர்களின் வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உயர்த்தப்பட்ட சுங்க கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனம், கட்டுநர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினர் நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கீரம்பூர் ராசாமபாளையம் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். ஈரோட்டில் விடுமுறைக்காக தனியார் பள்ளி மாணவர்களே வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செட்டிப்பாளையத்தில் இயங்கி வரும் பள்ளி நிர்வாகத்திற்கு நேற்று முன்தினம் இமெயிலில் மிரட்டல் வந்ததை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தினர். அங்கு புதிதாக சேர்ந்த 2 மாணவர்கள் விடுமுறைக்காக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து அவர்கள் இருவரின் பெற்றோரையும் வரவழைத்து அறிவுரை கூறிய போலீசார் எச்சரித்து அனுப்பினர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 203 புள்ளிகள் குறைந்து 82,353 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 81 புள்ளிகள் சரிந்து 25,199 புள்ளிகளாக நிறைவடைந்தது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 53,360 ரூபாயாகவும் கிராம் 6,670 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ₹1 குறைந்து 1 கிராம் 90 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஜம்மு காஷ்மீரின் பறிக்கப்பட்ட மாநில அந்தஸ்தை இந்தியா கூட்டணி மீட்டு தரும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் அமைப்பதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் சிகாகோவில் கையெழுத்தானது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இயல்பு நிலை திரும்பாத நிலையில் மீண்டும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம்.